கல்லால் நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான போதம் சுபக்கம் அதன்கண் 8வது நூற்பா. நூற்பாவினுடைய 4 அதிகரணங்களிலே 2ஆம் அதிகரணம். இறைவன் பக்குவியான ஆன்மாவிற்கு மனித வடிவிலே குருநாதனாக எழுந்தருள்வது அருளினாலே என்று கூறுகின்றார். முதல் நூலிலே தவத்தினாலே என்று இருப்பதைத்தான் இங்கு அருளினாலே என்று கூறுகின்றார். மன்னும் அருளால் உணர்த்தி என்ற சொற்றொடரினாலே அமைந்துள்ள 2ஆம் அதிகரணம். அதுல ஒரு உயிர் தான் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறவிகள் தோறும் புறச்சமய அகச்சமய கோட்பாடுகளை எல்லாம் கொண்டிருந்து பிறகு அரும்பெரும் பக்குவம் அடைந்த நிலையிலே சைவத்திரமாகின்ற நன்னெறியிலே சார்ந்து அதன் உண்மைகளை உணரத் தொடங்குகின்றது. அப்பொழுது அதற்கு அடிப்படை நூல்களாவன யாவை என்று கேட்கும் பொழுது 13வது பாடலிலே சொன்னார், வேதங்களும் ஆகமங்களும் இறைவனாலேயே அருளப்பட்ட அடிப்படை நூல்கள். அவையே உண்மை நூல்கள். உண்மை நூல்கள் என்று சொல்வதற்கு காரணம், ஏனைய நூல்கள் தமக்குள்ளே பிணங்கி நிற்க, அந்த பிணக்குகள் இல்லாமல் சமரசப்பட்டு படிவிட்டு படிமுறையாலே ஏறி செல்கின்ற ஒருவன் உப்பரிகையாகின்ற மாடியை சென்று அடைவதற்கு அந்த சோப்பான முறை படிமுறை பயன்படுவதைப் போல எல்லா சமய கருத்துக்களையும் ஒருவாறு தனக்குள் பூர்வ பக்கமாக அடக்கி கொண்டு, பூர்வ பட்சம்னா முன்னிலை, நாமே நேற்று கொண்டிருந்த கருத்து நிலை, அது நாம் கொண்டிருந்த கருத்து நிலைதான், ஆனால் இன்று அதிலிருந்து முன்னேறி இருக்கின்றோம் என்பது பொருள். என்பதனால 4வது படிக்கு செல்ல விரும்புவன் 3வது படியை விட்டு விட்டுத்தானே செல்கின்றான். அதை போல பூர்வ பக்க கருத்துக்களை ஒருவன் கைவிட்டுத்தான் சித்தாந்தத்திற்கு வருகின்றான். அங்கனம் முறையாக முடிந்த முடிவாகின்ற உண்மையினை விளக்குகின்ற சமரச நூலாக வெவ்வேறு தரங்கொண்டிருக்கின்ற பலவைப்பட்ட உயிர்களும் ஏகதேசம் இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை தங்களுடைய இயல்புகளுக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு தத்தம் சமய நூல்களை வகுத்து கொள்ளும் வண்ணம் இடம் தரத்தக்க ஒரு சமரச அமைப்பு கொண்ட நூல்கள் வேதங்களும் ஆகமங்களும். அந்த சமரச அமைப்பினை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்னா யூனிவர்சாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லா கருத்துக்களும் அமைந்த நூல்கள். அவரவர் தத்தம் பக்குவத்திற்கு ஏற்ப அந்த கருத்துக்களை அதிலிருந்து முகந்து கொள்வார்கள். ஆனால் அது படிமுறையினாலே இறுதி கருத்திற்கு நம்மை இட்டு செல்லும். அப்படிப்பட்ட வேதங்களும் ஆகமங்களும் இறைவனாலேயே அருளப்பட்ட பெருமை கொண்டவை என்று சொல்லிவிட்டு, ஏனைய நூல்கள் இந்த 2 நூல்களுக்கு ஒன்று பூர்வ பக்க நூல்களாக அமையும், அல்லது சார்பு நூல்களாக அமையும், அல்லது வழி நூல்களாக அமையும் என்பதை 14வது பாடலிலே கூறுகின்றார். இவ்வாறு எந்த நூல்கள் அமையும் என்பதையும் கூறுகின்றார். அந்த பாடலை இப்பொழுது படிப்போம். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் அளப்பரிதாம் அப்பொருளை அரனருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே தாமறிந்த அளவில் தர்க்கமுடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து. அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய் நூலின் வழி, அங்கு ஒரு செமிகோலன். புடையாம் அங்கம் வேதாங்கம், அங்கு ஒரு செமிகோலன். சுருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்றில்லை, அங்கு ஒரு செமிகோலன்.
சொல்லுவார் தமக்கு அறையோ சொல்லோனாரே. எளிமையான பாடல். அருமறை ஆகமம் முதல் நூல். மறைகளை அடைமொழியோடுதான் இந்த ஆசிரியர் கூறுகின்றார். சேக்கிழார் பெருமானும் அவ்வாறே கூறுவார். அருமறை வாய்மை என்று கூறுவார், அருமறை என்று கூறுவார், திருமறை என்று கூறுவார், பெருமறை என்று கூறுவார். வேதங்களே அடைமொழியின்றி கூறுவது இல்லை, ஒரு மரியாதை நிமித்தம். இறைவனுடைய முதல் நூல் அது. மனித நாகரிகம் அறிந்திருக்கின்ற பழமையான நூல்கள் அவை. பண்டாய நான்மறை என்று திருவாசகம் கூறுகின்றது. அந்த நூல்களையும் ஆகமங்களையும் ஒப்பவே இறைவன் அருளி இருக்கின்றான், அவருடைய வாய்மொழிதான் என்றாலும் கூட வேதங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு என்பது இறைவன் வேதங்களை அருளியதோடு அமையாமல் அந்த வேதங்களைத்தான் ஓதிக்கொண்டும் இருக்கின்றான். பாதம் கை தோழ வேதம் ஓதுவர் பட்டினத்தூரை பல்லவ நீச்சரத்து ஆதியாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரம். வேதங்கள் பெருமானுடைய பாதங்களைத்தான் தொழுகின்றன. இருந்தாலும் தன்னுடைய பாதங்களை அவை தொழுதாலும் கூட இறைவன் அந்த வேதங்களை தன்னுடைய நாவிலே வைத்து பெருமைப்படுத்தி இடையராது ஓதிக்கொண்டிருக்கின்றார். வேதத்தை அறிந்து ஓதுகின்ற அந்தணர்களும் எல்லா நேரமும் வேதங்களை ஓதிக்கொண்டிருப்பதில்லை. ஆனால் இறைவனுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், இறைவன் இடையராது வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கின்றான். அந்த வேதங்கள் அவருடைய திருக்கழுத்திலேயே இருக்கின்றன என்று நாம் கருதலாம். வேதம் என்பது பிரணவம், பிரணவத்தினுடைய விரிவு. பிரணவம் என்பது குடிலை, குடிலை என்பது சுத்த மாயை, சுத்த மாயை என்பது ஒளிமலம். அந்த ஒளிமலம் என்பதுதான் பெருமாளுடைய திருக்கழுத்திலே இருக்கின்ற பரிகிரக சக்தியாக, கரை மிடராக காட்டப்பட்டுள்ளது என்ற கருத்துக்களை நாம் ஊகித்து உணரும்படியாக காரைக்கால் அம்மையார் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். ஒளிவிலே வன்மகனை ஒன்பொடியா நோக்கி தெளிவுள்ள சிந்தனையில் சேர்வாய் ஒளி நஞ்சம் உண்டவாய் அகுதிருப்ப உன்னுடைய கண்டம் இருள் கொண்டவாறு என் இதனை கூறு. பெருமான் தன்னுடைய திருவாயினாலே தானே அந்த நஞ்சத்தினை உண்டான். அப்பொழுது அந்த நஞ்சம் என்பது திருவாயினை கரைப்படுத்தாமல் அது சென்று தங்கி இருக்கின்ற அந்த திருமிடரு கழுத்தினை மட்டும் கரைப்படுத்தி, கழுத்து மட்டும் ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை ஏனைய திருமுறைவாணர்கள் யாரும் கேட்டதாக என்னுடைய சிற்றறிவுக்கு படவில்லை. அம்மையார் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கும் பொழுது அந்த நஞ்சினை ஒளி நஞ்சம் என்று விசேடிக்கின்றார்கள். அப்ப நஞ்சம் என்ற சொல் மலம் என்ற பொருளிலே அவர் கொண்டிருக்கின்றார். 3 மலங்களிலே ஒளிமலம் என்று சொல்லப்படுவது மாயாமலம் மட்டும்தான். அது மெய்கண்டா தன்னுடைய ஒரு உதாரணம் என்பதில் அதனை வள்ளி என்று கூறுவார். வள்ளி என்றால் கொடி என்பது பொருள். கொடி என்பது ஊமையாகுவையராக ஒரு பெண்ணை குறிக்கும். பெண் என்று சொன்ன காரணத்தினாலேயே அது சக்தி என்ற உணரலாகும். என்ன காரணம்? பொருளாகின்ற சிவம், அந்த சிவத்தினுடைய ஆற்றலாகின்ற சக்தியை பெண்மையாக கூறுகின்ற மரபு இருக்கின்றது. ஆகவே இந்த மலத்திற்கு பெண்மை சொல்லப்பட்ட காரணத்தினாலே இது இறைவனுக்கு ஒரு சக்தியாகின்றது. சக்தி என்று சொன்னால் பெருமானுடைய சொரூபத்தில் இருக்கின்ற சக்தியா என்று கேட்டால், பெருமானுடைய இயல்பு வடிவத்திலே இருக்கின்ற சக்தி என்பது பேரருள் சக்தி, திருவருள். அது அவனை விட்டு பிரியாதது. அது நெருப்பிற்கு சூடு போல அவன் வடிவமாகவே இருக்கின்றது. அதனை போல் இல்லாமல் இந்த மாயாமலம் என்பது பெருமானுக்கு ஒரு பரிகிரக சக்தியாக இருக்கின்றது. அதாவது வேண்டும் போது அவன் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற ஆடை, ஆபரணம், பாதுகை போல, வாகனம் போல அவருடைய வடிவத்தில் இல்லாமல் அவருடைய பயன்பாட்டில் உள்ளது. அவன் அதனை பயன்படுத்தும் பொழுது அவன் வடிவோடு சேர்ந்து காணப்படும் என்பதனால பெருமான் இந்த உலகினை படைக்கும் பொழுது அந்த படைக்கின்ற பெருமானுடைய
வடிவத்திலே இந்த மாயாமலமானது காணப்படும் என்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி ஒளி நஞ்சம், அது பெருமானுடைய உருவத்தை கரைப்படுத்தாது என்பதை காட்டுவதற்காக உண்டவாய் கருக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அது தங்கியிருக்கின்ற கண்டம் மட்டும் கருப்பாக காணப்படுகின்றது என்பது பெருமான் இந்த பிரணவத்தை கொண்டுதான் படைப்பினை நிகழ்த்துகின்றான். பிரணவத்தை கொண்டு எவ்வாறு படைப்பினை நிகழ்த்துகின்றான் என்று கேட்கும் பொழுது, பிரணவத்தினுடைய விரிவாகின்ற வேதத்தை கொண்டு படைப்பினை நிகழ்த்துகின்றான். படைக்கப்படுகின்ற எல்லா பொருளுடைய பெயர்களும் வேதமாகின்ற நூலிலே இருக்கின்றன என்பதனால பெயரை சொன்ன அளவிலே அந்த படைப்பு நிகழ்கின்றது. அந்த படைப்பினையும் பெருமான் பண்டு போல் நிகழ்த்துகின்றான் என்ற காரணத்தினால அது அவனுடைய திருக்கழுத்திலே இருக்கின்றது. பெருமானுடைய பேச்சு என்பது கழுத்து வழியாகத்தானே வருகின்றது என்பதனால அவன் சொல்ல சொல்ல உலகமானது படைக்கப்படுகின்றது என்பதை குறிக்கின்ற நிலையிலே இந்த அம்மையாருடைய பாடலானது அமைந்திருக்கின்றது. ஆகவே உலகினுடைய படைப்பிற்கு அடிப்படையாக இருக்கின்ற வேதங்கள், அந்த வேதங்கள் பெருமானால் எப்பொழுதும் பாடப்பட்டு அவருடைய திருக்கழுத்திலே ஒளிமலமாக காணப்படும் என்பதனால பெருமான் அருளிய 2 நூல்களிலே ஆகமங்களிலும் வேதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது என்பதனால இந்த மறைகளை பற்றி சொல்லும் பொழுது அடைமொழியின்றி சொல்வதில்லை பெரியோர்கள். அருமறை என்ற அடைமொழி கொடுத்துதான் அந்த மறையினை கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். இது அடையனுடைய சிற்றறிவு கட்டிய வரையில அடையன் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன். அருமறை ஆகமம் முதல் நூல், இந்த 2 முதல் நூல். ஆகமத்தினுடைய சிறப்பு என்பது அடுத்த பாடலிலே நமக்கு சொல்லப்படும். ஆகமத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இறைவனுடைய அருளுக்கு உரியவர்கள், முக்தி பேற்றுக்கு உரியவர்கள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தினை சிறப்பாக அவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற பிரத்யேகமான நூல்கள் என்பதனால அவை அருஞ்சிறப்பு நூல்கள் என்று கூறப்படுவது என்று பார்க்கின்றோம். வேதம் என்பது உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா உயிர்களும் தத்தம் நிலையிலிருந்து முன்னேறுவதற்கு துணை செய்கின்ற படிமுறை தர்மங்கள் கொண்டிருக்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் போன்ற பொது நூல் என்பது சிறப்பு. இப்பொழுது வேதங்களுடைய பொதுமை என்பதே வேதங்களுடைய உயர்ச்சி என்று கருதப்படும். அதே போல ஆகமங்களுடைய சிறப்பு, ஆகங்களுடைய தனிமை என்பது ஆகங்களுடைய சிறப்பு என்று கருதப்படும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஒரு டாக்டர், ஜெனரல் டாக்டர், நமக்கு என்ன பண்ணுதுன்னு நமக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது எல்லா நோய்களையும் ஈஸியா டயக்னைஸ் பண்ணி பொதுப்படையாக மருந்து தரக்கூடிய ஒரு டாக்டருக்கு நம்ம போவோம். அப்பொழுது அந்த நம்முடைய தேவைக்கேற்ப அந்த மருத்துவர் நமக்கு சிறப்பானவர், தேவைப்படுபவர் என்று பார்க்கிறோம். நமக்கு தெளிவாக தெரியுது, கண்ணுதான் மறைக்குது, கண்ணுல தான் நோய் இருக்கின்றது என்று தெரியும் பொழுது நாம் அந்த கண்ணுக்கென்று பிரத்யேகமாக வைத்தியம் செய்கின்ற ஒரு கண் மருத்துவரை நாடுகின்றோம். அதே போல பிறவி நோயை நோய் என்று அறிந்து முக்தி பேற்றின் மீது இச்சை கொண்டு அதற்காக முயல்கின்ற ஒருவன் சிறப்பான தகுதி படைத்தவன். அப்பொழுது அவன் ஆகமங்களை நாடுகின்றான். அதற்கு மாறாக படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரும் அதனுடைய வினைப்பயன்களை நுகர்வதற்கென்றுதான் படைக்கப்படுகின்றது. அந்த நிலையிலே அது வினைப்பயன்கள் ஊட்டப்பட அந்த வினை நுகர்ச்சியினாலே சிறிதாக அறிவு விளக்கம் பெற்று முன்னேறுகின்றது. அது முன்னேறுகின்ற படிமுறைகள் அனைத்திலும் அதற்கு கை கொடுப்பதாக ஒரு நூல் பொதுப்பட அமையும் என்று சொன்னால் அது வேதங்கள் தான் என்பதனால வேதம் பொது நூல் என்றும் ஆகமும் சிறப்பு நூல் என்றும் கூறப்படும் பெரியவர்களினாலே. வேதத்தினுடைய பொதுத்தன்மை என்பது வேதத்தினுடைய உயர்ச்சியை நிறுவுகின்றது. அதே போலவே ஆகமங்களுடைய தனித்தன்மை என்பது ஆகமங்களுடைய உயர்ச்சியை நிறுவுகின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த 2மே இறைவனால் அருளப்பட்ட நூல்கள். அருமறை ஆகமம் முதல் நூல். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அனைத்தும் உரைக்கையினால் எல்லா பொருள்களையும் இந்த நூல்கள் உரைக்கின்றன. என்ன எல்லா பொருள்னு கேட்டா, இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட பொருள்களைத்தான் ஏகதேச அறிவு கொண்டவர்கள் தத்தம் அறிவுக்கு ஏற்ப முகந்து கொண்டு தத்தம் சமயங்களை அமைத்திருக்கிறார்கள். பெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே ஏகதேச ஞானத்தை கைவிட்டு, ஏகதேச ஞானத்தினால் உணரப்படுவன பாசப்பொருள்கள், அந்த பாசப்பொருள்களை அறிவதை கைவிட்டு பரமனை அறிய தலைப்பட்டு அவன் அருள்கின்ற அகண்ட ஞானத்தினாலே
அவனுடைய அருளிலே தோய்கின்ற மக்கள் இந்த இரண்டு நூல்களினாலுமே இறைவனை அறிகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே இறைவனுடைய அருளினால்தான் இரண்டு நூல்களும் முற்றுணர்வினை தரும். அந்த இறைவனுடைய பேரருள் என்று விளையாத பட்சத்துல இந்த இரண்டு நூல்களும் அவரவருடைய அறிவுக்கேற்ப அவரவர் சமய கருத்துக்களை முகந்து கொள்ளும் வகையிலே இடம் தரும் என்ற கருத்தானது இந்த இரண்டு நூலுக்கும் பொதுவாக ஆசிரியரால உரைக்கப்படுகின்றது. அருமறை ஆகமம் ஆகிய இரண்டும் முதல் நூல். அதற்கு காரணம் அவை இரண்டும் அனைத்தும் உரைக்கையினால் எல்லா பொருளையும் உரைக்கின்றன. அனைத்தும் என்பது அவரவருக்கு தேவைப்படுகின்ற அனைத்தும் என்ற பொருளிலே வருகின்றது. சமயவாதிகள் அனைவருக்கும் என்பது பொருள். இந்த காரணத்தினால அளப்பரிதாம் என்று சொன்னார். இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் இவை என்று யாராலையும் லிஸ்ட் பண்ண முடியாது. எல்லையில்லாத கருத்துக்கள் இந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இரண்டும் விரிந்த நூல்கள், அளப்பரிதாம். இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட பொருள்களை அப்பொருளை அறநருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே. அணுக்கள் என்றால் உயிர்கள். பெருமானுடைய அருளினாலே உயிர்கள் இந்த நூல்களிலே தோய்ந்து அல்லது தோய தலைப்பட்டு இந்த நூலிலே காணப்படுகின்ற கருத்துக்களை தாம் அறிந்த அளவிலே, புரிந்து கொண்ட அளவிலே, தமக்கு சுவைக்கின்ற அளவிலே அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவையே முடிந்த கருத்துக்கள் என்று நிறுவுவதற்காக பலவிதமான தருக்கங்களை பயன்படுத்துவார்கள். இந்த தருக்கங்களை பயன்படுத்துகின்ற நிலையிலே எதிராளிகள் உண்டாக்குகின்ற ஐயங்களையும் தடைகளையும் தங்களுடைய அறிவை கொண்டு தகுந்த விடைகளை கொண்டு அவைகளுக்கு விடையளித்து நிறுவுவார்கள். இவ்வாறு தங்களுடைய சமயங்களை இவர்கள் சாதிப்பார்கள். அப்பொழுது உலகத்திலே காணப்படுகின்ற பலதரப்பட்ட விரிந்திருக்கின்ற சமயங்கள் எல்லாம் வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களுடைய விரிவுதான். ஆகவே ஆனால் அவை வேதாங்களுடைய முடிந்த முடிவு இல்லை. வேதாகமங்களிலே பூர்வ பக்கமாக அமைந்துள்ள கருத்துக்களை இந்த சமயவாதிகள் அவரவர் தகுதிக்கு ஏற்ப எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்வதற்கும் இறைவனுடைய அருளே காரணமாகின்றது என்பதை சொல்வதற்காக அரண் அருளால் என்று சொன்னார். இவ்வாறு எடுத்துக்கொண்டு செய்யப்பட்ட நூல்கள் தான் பூர்வ பக்ஷ நூல்கள். அதாவது பௌத்தம், சமணம், பாஞ்சராத்திரம், மாயாவாதம், உலகாயுதம் உட்பட மீமாம்சகம் போன்ற பல நூல்கள், இவைகள்லாம் பூர்வ பக்க நூல்கள். இந்த நூல்களுக்கான கருத்துக்களும் வேதாகமங்களிலே இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். வேதாகமங்களிலேயே இருக்கின்றனங்கும் பொழுது இவர்கள் செய்த சமயங்கள்லாம் உண்மை சமயங்களாகத்தானே இருக்கணும். அவற்றை ஏன் உண்மை சமயங்கள் இல்லை என்று கூறுகின்றீர்கள் என்று ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கான விடை என்னன்னா, சமுத்திர கலச நியாயம் என்று ஒரு ரூல் இருக்கின்றது. நியாயம் என்றால் உண்மை. சமுத்திரம் என்பது எல்லையில்லாத நீர் பெருக்கு கொண்ட ஒரு பெரிய நீர்நிலை. கலசம் என்பது ஒரு குடம். அது அந்த குடத்து அளவிற்கு தான் நீரை கொள்ளும். 1 லிட்டர் கெப்பாசிட்டினா 1 லிட்டர் கொள்ளும், 5 லிட்டர் கெப்பாசிட்டினா 5 லிட்டர் கொள்ளும். சமுத்திரத்திலே நீர் நிரம்ப இருக்கின்றது என்ற காரணத்தினால இந்த குடத்திலே அந்த சமுத்திர நீரை கொள்ளும் பொழுது சமுத்திர நீர் முழுவதும் இந்த குடத்திற்குள் வரும் என்று கருதக்கூடாது. அந்த குடத்தினுடைய கொள்ளளவுக்கு ஏற்பத்தான் அந்த சமுத்திர நீர் அந்த குடத்திற்குள் முகந்து கொள்ளப்படும். பலமுறை முகந்து கொண்டாலும் சமுத்திர நீர் என்பது வற்றாது என்பதனால நாம் முகந்து கொள்கின்ற கலசம் அதை கொண்டு ஒரு முறை முகக்கல்ல பலமுறை முகக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட சமுத்திர நீரினை நாம் எம்டி பண்ண முடியாது, தீர்த்து விட முடியாது. நம்முடைய தோள்கள் தான் இற்று போகும் என்பதனால நம்முடைய முயற்சியை கைவிடுவோம். இந்த குட்டி கலசம் என்பது சமுத்திர நீர் முழுவதையும் முகந்து கொண்டு வற்றச் செய்வதற்கு ஆற்றல் இல்லாது என்பதனால இந்த ஏகதேச ஞானம் என்பது அகண்டமான ஞானம் கொண்டிருக்கின்ற வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த மெய்யுணர்வினை தான் வெளிக்காட்ட வல்லது அன்று என்பதனால இவை பூர்வ பக்க நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. மெய் நூல்கள் என்று சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்பட மாட்டா.
என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது ரிஷிகள், முக்தான்மாக்கள், இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருளினாலே வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட அறங்களையும் உண்மைகளையும் விளக்குவதற்காக தாம் சில நூல்களை செய்திருக்கின்றார்கள். அந்த நூல்களை செய்கின்ற பொழுது வேதாகமங்களுடைய அந்த உள்ளக்கருத்திற்கு மாறுபடாமல் எச்சரிக்கை உணர்வோடு செய்திருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக மிருதி, புராணம், கலைகள் மற்றும் எல்லாம், இவை போன்ற நூல்கள் எல்லாம் என்று கூறுகின்றார்கள். மிருதி என்றால் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்ற சொல்லுக்கு நினைவு என்பது பொருள். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மனுஸ்மிருதி, பகவத்கீதை போன்ற நூல்கள். புராணங்கள் 18 புராணங்கள், சிவபுராணம், கந்த புராணம், விஷ்ணு புராணம், சூரிய புராணம், பிரம்ம புராணம் போன்ற வியாதமாமுனிவருடைய 18 முக்கியமான புராணங்கள் மற்றும் உப புராணங்கள். கலைகள் என்று சொன்னால் காந்தர்வ வேதம் போன்ற கலைகள், இசை முதலிய கலைகள். அந்த கலைகளினுடைய வித்துக்கள் எல்லாம் வேதங்களிலேயே இருக்கின்றன. ஆனால் ஒரு வித்திலிருந்து ஒரு விருட்சத்தை கொண்டு வருவதை போல பிரத்யேகமான நூல்கள் தேவைப்படுகின்றன. அந்த கலைகளை முழுவதுமாக ஓதி உணர்வதற்கு என்பதற்காக அமைக்கப்பட்ட நூல்கள். இந்த நூல்களை எல்லாம் இறைவனுடைய அருளினாலே தாம் வாழ்ந்த காலத்திலே ஏனைய மாந்தரினும் பல மடங்கு மேம்பட்ட அறிவு கொண்டவர்களும் ஜீவன் முக்தர்களாகவும் இருந்த வாமதேவர், அகத்தியர் போன்ற ரிஷிகள் செய்தார்கள் என்பதனால, இறைவனுடைய அருள் துணை கொண்டு செய்த காரணத்தினால இவைகள் எல்லாம் வேதங்களுக்கு வழிநூல்கள் என்று சொல்லப்படும். எவ்வாறு நம்முடைய சிவஞான போதமாகின்ற முதல் நூலுக்கு நாம் இப்பொழுது ஓதி உணர்கின்ற அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியார் என்பது ஒரு வழிநூலோ, அதை போல சிவஞான போதத்தை இது விரித்து விளக்குமே அல்லாமல் அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு மறுதளித்தோ மறைத்தோ மறுத்தோ செல்லாது என்பதனால் இது வழி ஒழுகின்ற நூல். ஆகவே இது ஒரு வழி நூல். அதே போல வேத கருத்துக்களை மாற்றாமல் எழுந்த நூல்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள், சங்கீத சாத்திரம் போன்ற நூல்கள். அந்த நூல்கள் எல்லாம் மெய்நூலின் வழி. மெய்நூல் என்று சொல்லப்பட்ட உண்மை நூலாகின்ற வேதாகமங்களுக்கு வழி நூல்களாகும் என்று சொன்னார். புடை நூல்கள் என்று சில இருக்கின்றன. புடை நூல் என்றால் சார்பு நூல். சார்பு நூலினை கருவி நூல் என்று தற்காலத்திலே நாம் கூறலாம். என்ன காரணம்னா, ஒரு முதல் நூல் இருக்கின்றது. அந்த முதல் நூலின் பொருளை உள்ளவாறு அறிவதற்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. வியாகரணம் என்பது ஒரு அடிப்படை கருவி, இலக்கணம். ஆங்கில மொழியிலே ஒரு நூல் இருக்கின்றது. ஆங்கில மொழியினுடைய இலக்கணம் அறியாதவன் ஆங்கில மொழியிலே அமைந்திருக்கின்ற ஒரு காவியத்தினுடைய உண்மை பொருளை அறிய முடியாது. அதுபோலதான் அகநானூறு, புறநானூறு போன்ற பழைய தமிழ் நமக்கு இப்பொழுது வரல. திருமுருகாற்றுப்படையே நம்முடைய திருமுறையில் இருக்கின்றது. ஆனா ஏனைய திருமுறை பாடல்களை எளிதிலே படித்து உணர்வதை போல திருமுருகாற்றுப்படையை நம்ம எளிதிலே உணர முடிவதில்லை. என்ன காரணம்னா, அந்த மொழி பழைய மொழி. மொழி வளர்ந்ததுனால இலக்கணமும் மாறி மாறி வந்திருக்கின்றது. இப்பொழுது அளபடை என்ற ஒன்று, அளபடை என்பது எச்ச பொருளை தரும் என்று இலக்கணம் இருக்கின்றது. ஆகவே பல இடங்களிலே திருமுருகாற்றுப்படையில ஒரு சொல் அளவெடுப்பதை பார்க்கின்றோம். அளவெடுக்கின்ற நிலையிலே அந்த சொல் எச்ச பொருளை தரும் என்ற உணர்வு என்பது இலக்கணத்தை படித்தவனுக்கு தான் வருகின்றது. அவனால் தான் அந்த இடத்திற்கு சரியான பொருளை அறிய முடிகின்றது என்பதனால ஒரு முதல் நூலை உண்மையாக பொருள்படுத்துவதற்கு சில கருவி நூல்கள் தேவைப்படுகின்றன. வேதம் என்ற முதல் நூலுக்கு என்ன கருவி நூல்கள் தேவைப்படுகின்றன கேட்டா, முதலிலே வியாக்கரணம், அந்த வேதகாலத்து மொழிக்கு தேவைப்படுகின்ற இலக்கண நூல். வேதகால மொழியிலே அமைந்த இந்த வேதங்கள், வேத மொழியிலே அமைந்தவை வேதங்கள் என்று பார்க்கின்றோம். பலரும் பிழையாக 4 வேதங்களும் வடமொழியிலே அமைந்திருக்கின்றன என்று கருதுகின்றார்கள். அதனால்தான் வடமொழியை வெறுக்கின்றார்கள். வேதங்களை வெறுப்பவர்கள்லாம் வடமொழியை வெறுக்கின்றார்கள். வடமொழியை மீது வெறுப்பு கொண்டவர்கள்லாம் வேதங்களை நிந்திக்கின்றார்கள். உண்மையில
தமிழ் மொழி போல் பல மொழிகள் காணப்படுகின்றன. அதே போல வடமொழி போல் பல மொழிகள் காணப்படும். எல்லாம் வடமொழி அல்ல. தமிழ் மொழி போல் காணப்படுகின்ற மலையாளம் தமிழ் மொழி அன்று, அது வேறு மொழிதான். அதே போல வேத மொழி என்பது மிகவும் பழமையான மொழி. அது வடமொழி போல் காணப்பட்டாலும் அது வடமொழி அன்று, அது வேத மொழி. அதனை திருமுறை எவ்வாறு கூறும்னா, வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் என்று கூறுகின்றது திருவாசகம். ஆகவே வேதமொழி என்ற மொழி இறைவனுடைய மொழி என்று பார்க்கின்றோம். வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று அப்பர் பெருமான் அருளியிருக்கின்றார் சிவபுரத்து திருத்தாண்டகத்துல. என்பதனால வடமொழி என்ற மொழி வேறு, மறைகள் நான்கின் மொழி வேறு என்பதை நமக்கு அறிவுறுத்தும் வண்ணம் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான். மறைகள் நான்கும் என்ற இடத்துல மறைகள் நான்கின் மொழியாகவும் ஆனவன்கான் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆகுபயிராக. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு மளிகை லிஸ்ட், அந்த மளிகை லிஸ்டில் இருக்கிற சாமான்கள் பொருள்கள் எல்லாம் மளிகை சாமான்கள் தானே. ஆகவே இந்த ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், வடமொழி தென் தமிழ் என்று கொடுக்கும் பொழுது அது ஒரு மொழிகளுடைய லிஸ்ட் என்பதனால மறைகள் 4 என்று சொல்லும் பொழுது அந்த 4 நூல்களை சொல்லாமல் அவை அந்த நூல்கள் அமைந்துள்ள மொழியைத்தான் கூறுகின்றார் என்று கொள்ள வேண்டும். ஆகவே வடமொழி என்று ஒரு மொழி, தென்தமிழ் அல்லது தென்மொழி என்று ஒரு மொழி, மறைகள் 4 மொழி என்று இன்னொரு மொழி என்று கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த மொழிக்குரிய இலக்கணம் என்பது தற்காலத்து வடமொழியினுடைய இலக்கணம் அன்று என்பதனால நாம் அறிந்த இலக்கணத்தை கொண்டு வேதங்களுக்கு பொருள் உணர முற்பட்டால் உண்மை பொருளை உணர முடியாது என்பதனாலேயே வேதங்களுக்கு அங்கமாக புடை நூலாக இறைவன் அருளினாலே ரிஷிகள் அவர்கள் தம்முடைய திவ்ய ஞானத்தினாலே வியாகரணம் என்ற ஒரு அங்கத்தினை படைத்தார்கள். அதே போல சந்தஸ் என்ற ஒரு அங்கம். சந்தம் என்பது வேதங்களிலே பயன்படுகின்ற யாப்புக்களை பற்றி தெரிவிக்கின்ற யாப்பிலக்கணம். அதுபோல ஜோதிடம் என்ற ஒரு சத்திரம், அது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வேள்விகளை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று காலத்தை கணித்து கொடுக்கின்ற ஒரு கருவி நூல் என்று பார்க்கின்றோம். அதே போல நிருக்தம் என்று ஒரு சாத்திரம், அது என்ன, வேதத்திலே ஒரு சொல் வருகின்றது, அதே சொல் வேறு மொழிகளிலே காணப்பட்டால் அந்த மொழிகளிலே அந்த சொல்லுக்கு என்ன பொருளோ அது வேத மொழியிலே அந்த சொல்லுக்கு பொருள் என்று கருதக்கூடாது. வேத மொழியிலே இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று கூறுகின்ற ஒரு நூல் இருக்கின்றது, அதற்கு நிருத்தம் என்று பெயர். உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். அண்டர் என்று ஒரு சொல் இருக்கின்றது. அண்டர் காதால கேட்கும் பொழுது அண்டர் என்ற சொல் தமிழ் சொல், இதற்கு தேவர் என்பது பொருள். இதே அண்டர் அப்படிங்கிற சொல் ஆங்கிலத்திலும் இருக்கு, அதற்கு கீழே என்பது பொருள் இல்லையா? ஒலி குறிப்பு மாறவே இல்லை. இப்ப ஆங்கிலத்திற்கும் தமிழிற்கும் வரி வடிவமும் ஒன்றாக இருந்தால், ஒலி வடிவம் மாறாத ஒரு சொல் இது, வரி வடிவமும் மாறாதிருந்தால் எழுதப்படுகின்ற நிலையிலும் இரண்டும் ஒன்று போலவே எழுதப்படும். ஆனால் ஒரு நூலிலே பயன்படும் பொழுது அந்த நூலுக்குரிய மொழி தமிழ் மொழி என்றால் அது தமிழ் சொல், அதற்குரிய பொருள் தேவர் என்பது. அந்த நூலுக்குரிய மொழி ஆங்கிலம் என்றால் அது ஒரு ஆங்கில சொல், வரி வடிவம் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த ஆங்கில சொல்லுக்குரிய பொருள் கீழே என்பது என்று பொருள் கொள்கின்றோம். அதை போல வேதமொழி அல்லாத மொழிகளிலும் வேதத்திலே பயில்கின்ற சொற்கள் காணப்படும். அந்த வேற்று மொழிகளிலே அந்த சொற்களுக்குரிய பொருளினை வேத மொழியிலே அந்த சொல்லுக்குரிய பொருளாக கொள்ளக்கூடாது என்பதற்காக தொன்று தொட்டு வேதங்களுக்கு கருவி நூலாக நிருக்தம் என்ற ஒரு அங்கமானது இருக்கின்றது. இவ்வாறு 6 அங்கங்களோடு திகழ்கின்றன 4 வேதங்கள் என்பதை அப்பர் பெருமான் நமக்கு பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி என்று பல இடங்களிலே அவர் பாடுகின்றார். என்பதனால இந்த 6 அங்கங்களும் வேத பொருளை விளக்குவதற்கு துணை செய்கின்ற நூல்கள் என்பதனால இவற்றை சார்பு நூல்கள், புடை நூல்கள், கருவி நூல்கள் என்று கூறுவார்கள். வேத நூலிலே உள்ள கருத்தினையே விளக்குகின்ற நூல்கள் வழி நூல்கள். வேத கருத்தினை நாம் விளக்கிக் கொள்வதற்கு துணை செய்கின்ற நூல்கள் சார்பு நூல்கள். அந்த சார்பு நூல்கள் வேதத்தை பொருள்படுத்துவதற்கென்றே எழுந்தவை என்று சொன்னால்
அவை சார்பு நூலாக இருப்பதோடு அல்லாமல் கருவி நூல்கள் என்ற சிறப்பினையும் பெறும். கருவி நூல்கள் என்ற சிறப்பினை பெறாமல் வேதத்தை சார்ந்து கருவி நூல்கள் என்ற பயனை தராதும் சில நூல்கள் இருக்கலாம். அவை சார்பு நூல்கள் மட்டுமே என்று அறிய வேண்டும். அது போன்ற நூல்களும் உண்டு என்று பார்க்கின்றோம். ஆகவே அங்கம் வேதாங்கம் இவை புடையாம் என்று சொன்னார். இந்த நூல்கள் புடை நூல்கள் என்று சொல்லப்படும். இப்பொழுது வேதாங்கத்தை பற்றி சொல்லிவிட்டேன். இங்கு அங்கம் என்று சொல்லப்பட்டது ஆகமங்களுக்கான அங்கங்கள். அவை யாவைன்னு கேட்டா, வைதிகமான ஆகமங்கள், சைவம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்கள் 28. அந்த 28 ஆகமங்களுடைய முடிவுதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுவது. பாசுபதம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்களும் உண்டு. பைரவம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்களும் உண்டு. சக்தி நெறியிலே சாக்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்களும் உண்டு. அந்த ஆகமங்களை பற்றிய பேச்சு இங்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த 28 முக்கியமான ஆகமங்களுக்கு துணை செய்கின்ற உப ஆகமங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. இந்த உப ஆகமங்களை தவிர, இந்த உப ஆகமங்கள் ஆகமங்களுக்கு வழிநூல்கள் போல அமையும். இவை தவிர ஆகமங்களை சார்ந்து எழுகின்ற சில நூல்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக காருடம் என்று ஒரு நூல், தட்சிணம் என்று ஒரு நூல். இவைகளையும் ஆகமங்களை சார்ந்து எழுந்தவை என்பதனால ஆகமம் என்றே வழங்குகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. ஆனால் இவை சார்பு நூல்கள் தான். இவை போல சிக்ஷை, கல்பம், ஜோதிடம், வியாகரணம், நிருக்தம் போன்ற அந்த சந்தஸ் என்ற 6 அங்கங்களும் வேதங்களுக்கு சார்பு நூல்களாகும் என்று அறிய வேண்டும். இப்படி உயிர்கள் தத்தம் ஏகதேச ஞானத்தினாலே வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை தாம் அறிந்த அளவிலே அவையே உண்மை என்று சாதிக்க தர்க்கங்களையும் உத்தரங்களையும், உத்தரம் என்றால் விடை, பயன்படுத்தி தம்முடைய சிற்றறிவை கொண்டே எழுப்பிய நூல்கள், படைத்த நூல்கள், அவை பூர்வ பக்க நூல்கள். அவ்வாறு இல்லாமல் இந்த சிற்றறிவு என்ற குற்றம் இல்லாமல் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகின்ற முக்தி நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களாகின்ற முனிவர்கள் வேத பொருளை விளக்குவதற்காக அருளிய நூல்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் போன்றவை வழி நூல்கள். இதே முனிவர்கள் வேத பொருளை விளக்குவதற்காகவோ அல்லது சார்ந்தோ உண்டாக்கிய நூல்கள் சார்பு நூல்கள். சரி, இதற்கு வெளியிலே ஒரு நூல் உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. முதல் நூல், பூர்வ பக்க நூல், வழி நூல், சார்பு நூல் ஆகிய 4 வகை நூல்களுக்கு வெளியிலே ஒரு நூல் என்று ஒன்று இல்லை. சுருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்று இல்லை என்று இந்த பாடல் கூறுகின்றது. வேத ஆகமங்களில் அடங்காத பொருளாக ஒன்றினை எடுத்துக்கொண்டு சுதந்திரமாக விளக்கும் நூல் ஒன்று இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவைதிகம் என்றும் வேத விருத்தம் என்றும் வேதங்களுக்கு வெளியிலே சுதந்திரமாக ஒரு நூல் செய்கின்றேன் என்றும் ஒரு சிலர் கூறுகின்றார்களே என்று சொன்னால், அவர் கருத்திலே உதிக்கின்ற நூல்கள் எல்லாம் ஏற்கனவே வேதங்களிலே இருக்கின்றன. அதற்றை அவர்கள் அறியவில்லை என்பதனால அவ்வாறு சுதந்திரமாக நூல் செய்வதைப் போல சிலர் கூறுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அவருடைய அறியாமையை நம்மால் எடுத்து விளக்க முடியாது, நம்மால் முடியாது என்று கூறுகின்றார். சொல்லுவார் தமக்கரையோ சொல்லனாதே என்றால், வேதாகமங்களுக்கு வெளியிலே ஒரு நூல் உண்டு என கூறி பிணங்கி நிற்கின்ற பேதைகளுக்கு அவர்களுக்கு விளக்கம் கூறி தெளிவுறுத்துவது என்பது நம்முடைய ஆற்றலிலே இல்லை. நம்மால முடியாதுப்பா அப்படின்னு கைவிட்டு விட்டார். இந்த பாடலிலே அளப்பரிதாம் அப்பொருளை அறனருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே தாமறிந்த அளவில் தர்க்கமொடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து என்ற ஒரு நீண்ட தொடர். இந்த உலகிலே பல்வகை சமயங்கள் எவ்வாறு எழுந்தன, அவை புறப்புற சமயமாக இருந்தாலும் சரி, புறச்சமயமாக இருந்தாலும் சரி, அகப்புற சமயங்களாக இருந்தாலும் சரி, அகச்சமயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வேதாகமங்களை அடிப்படையாக கொண்டே எழுந்தன, அறிந்தோ அறியாமலோ என்பது பொருள். ஆகவே இந்த இப்படி எழுந்த நூல்கள் எல்லாம் பூர்வ பக்க நூல்கள் என்று சொல்லப்படும். இறைவன் அருளாலேயே இவை எழுந்தன என்று இந்த பாடலிலே அருணந்தி சிவனார் சொல்லிவிட்டார். அதாவது பௌத்தம், சமணம் போன்ற நூல்கள் கூட இறைவன் அருளாலேயே எழுந்தன. இந்த கருத்து என்பது திருவிசைப்பாவிலும் ஒரு பாடலிலே சொல்லப்பட்டிருக்கு.
ஏன்னா இந்த சமயங்களையும் இறைவன் அனுமதிக்கின்றான், இந்த சமயங்களையும் இறைவன் படைத்தவனாக ஆகின்றான். புத்தர் சமன் பொய்கள் கண்டாயை அடியனேன் புணருமா புணரே என்று திருமலை தேவர் பாடியிருக்கிறார். சமன் புத்தர் பொய் நூல்களை கண்டாயை என்றால் காணுதல் என்பது படைத்தல். ஆகவே அந்த சமயங்களையும் படைத்த பெருமை என்பது இறைவனைத்தான் போய் சாரும். என்ன காரணம்னா, அந்த சமயங்கள் யாருடைய கருத்துக்களிலே நிலை பெற்றிருக்கின்றனவோ அந்த கருத்துக்களை ஒளிர்விப்பவனாக அந்தராத்மாவாக இருந்து இறைவனுடைய அருளாற்றல் தான் அந்த கருத்தினையும் ஒளிர்விக்கின்றது என்பதனால குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாலவாயிலாய் என்று சம்பந்த பெருமான் அந்த திருஆலவாய் தேவாரத்திலே கூறியதற்கு ஏற்ப இந்த உலகத்திலே பொய்ச்சமயங்களுக்கும் அடிப்படை காரணம் இறைவனுடைய அருள்தான். ஆகவே பெருமானுடைய அருள் துணை கொண்டே இந்த சமயங்கள் எழுந்திருக்கின்றன. ஏன் எழுந்திருக்கின்றன என்று கேட்டால், அந்த சமயங்களை பின்பற்றுவார்கள், அந்த சமய ஒழுக்கங்களை கடைபிடித்து படிப்படியாக முன்னேறுவார்கள் என்று அருள் நினைக்கின்றது, விரும்புகின்றது, எதிர்பார்க்கின்றது, துணை செய்கின்றது என்பதனால அந்த சமயங்களை பின்பற்றுவோரோடு நமக்கு எந்த பிணக்கமும் கிடையாது. ஆகவே நம்ம மல்லுக்கு நின்று அவர்களுக்கு அறிவு கொளுத்துவதை போல் நின்று கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்க கூடாது, அவர்களை இழிந்தவர்களாக கருதவும் கூடாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பழைய பாடல் கூறுகின்றது. பேராற்றல் படைத்து சில பேர் விளங்குகின்றார்கள், அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட தேவையில்லை. பெருமானுடைய அருள்துறை கொண்டே அவர்கள் அவ்வாறு விளங்குகின்றார்கள். அவர்களை வியக்க வேண்டாம் என்பது மட்டும் இல்ல, நலிவுற்றவர்களை, அறிவில் குறைந்தவர்களை பார்த்து நாம் இகழ்தல் என்பது பெரியோர்களை வியப்பதை விட குறைவாகவே செய்ய வேண்டும். அதாவது பெரியோர்களை வியத்தல் கூட குற்றம் இல்லை, ஆனால் சிறியோர்களை இகழ்தல் என்பது அறவே செய்யத்தகாத ஒன்று. அந்த குற்றத்தை செய்யவே கூடாது. என்ன காரணம்? இன்றைக்கு சிறியோராக இருப்பவர்கள் அருள் அவர்களை முன்னேற்ற நாளைக்கு பெரிய நிலைகளை எய்துவார்கள் என்பதனால நம்மினும் கீழோரை நாம் இகழ்ந்து நோக்கக்கூடாது. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதெல்லாம் அப்பர் பெருமான் நமக்கு சரியான வழியை காட்டுகின்றார். என்ன வழின்னு கேட்டா, அறிவு விளக்கம் பெறாதவர்கள் தம்முடைய சிற்றறிவை கொண்டு தாங்கள் புதிதாக ஒரு சமயத்தை படைப்பதாக நினைத்து கொண்டு படைத்தாலும் என்ன, புதிதாக சமயங்கள் படைக்கப்படுகின்றன அன்றாடம். பல இடங்கள்ல பார்க்கிறோம். புத்தன் முதலாய புல்லறிவில் பரசமயம் என்ற அந்த விளக்கத்திலே அவையெல்லாம் அமையும். பெயரிட்டு சொல்ல தேவையில்லை. தனிமதனுடைய பெயர்களிலேயே பல சமயங்கள், பல சமய கருத்துக்கள்லாம் பரப்பப்படுகின்றன. அநேகமா அவையெல்லாம் புத்த சமய கருத்துக்களோடு ஒரு குடை ஒத்து போகின்றதாகவே இருக்கும். அதுதான் புல்லறிவு என்று சொல்லப்படுவது. அப்படி ஒரு சமயம் செய்தாலும் அந்த சமயம் கூட கடவுள் அருள் துணை கொண்டதுதான் என்பதை அப்பர் பெருமான் கூறுகின்றார். விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும், அவர்களுக்கு இருக்கின்ற எரிச்சல், அந்த எரிச்சலினாலே அந்த சமயங்களே அவர்கள் தக்க உத்தரங்களினாலே நிலைநிறுத்த முயன்றாலும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். பெருமான் அவர்களை டிஸ்மிஸ் பண்றதில்லை. அந்த நிலையிலே அவர்கள் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்றார்கள், சில நன்மைகளை செய்கின்றார்கள், சில தவத்தினை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்குரிய நற்பயனை பெருமானே அவர்களுக்கு அளிக்கின்றான். அவ்வாறு பெருமான் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு நன்மையை செய்வதனால்தான் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம். விரிவிலா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் என்று அப்பர் பெருமானுடைய தேவாரம். இப்பொழுது வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். இந்த ஆகமம் தான் சித்தாந்த நூல் என்று சொல்லப்படுகின்றது, மரபு வழி. இது ஒரு காரண இடுகுறி பெயர், காரணம் பற்றி வந்த பெயர். ஆனால் 28 ஆகமங்களுடைய ஞான பாதத்திற்குத்தான் இந்த பெயர் பெரியவர்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்பதனால இது ஒரு இடுகுறி பெயரும் கூட. காரணத்தோடு அமைந்த இடுகுறி பெயர் என்பது சித்தாந்தம் என்ற பெயர். சித்தாந்தம் என்பது 28 சைவ ஆகமங்களை குறிக்கின்ற ஒரு சொல் என்பதை இங்கு கூறப்போகின்றார். வேத நூல் சைவ நூல் என்றிரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும்,
ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம் நீதியினால் உலகர்க்கும் சக்தி நிபாதற்கும் நிகழ்த்தியது நீன்மறையின் ஒழிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டுரைக்கும் நூல் சைவம் பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். இந்த பாடலுக்கு உண்மை பொருளை உரைக்க வேண்டும் என்றால் இவ்வாறு உரைக்க வேண்டும். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் அப்படின்னா உலகத்துல 2 நூல் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. மெய் நூல்கள் 2 தான். முடிந்த உண்மையினை கூறுகின்ற மெய்யுணர்வினை தருகின்ற நூல்கள் என்பவை 2 தான். அவை யாவை என்று கேட்டால் வேத நூல் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள், சைவ நூல் என்று சொல்லப்படுகின்ற 28 ஆகமங்கள் என்று 2 நூல்கள். இந்த 2 குரூப்ஸ் சொன்னார், 2 என்று சொன்னார். வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட உண்மை பொருளையே வேறு உரைக்கும் என்றால் வேறு வார்த்தைகளினால் உரைக்கும். என்ன காரணம்னா வேதமும் ஆகமும் இறைவனுடைய வாய்மொழி என்பதனால அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சப்தம், அங்கு பயன்பட்டிருக்கின்ற சொல் அது கூட பிக்சட். அதை யாராலையும் எடிட் பண்ண முடியாது, எடிட் பண்ண கூடாது. வேதங்களை மாற்றி அமைத்தல் என்பது கூடாது, ஆகமங்களையும் மாற்றி அமைத்தல் என்பது கூடாது. அப்பொழுது அந்த சொல்லு கூட இறைவனுடைய சொல் என்பதனால அந்த சொல்லினுடைய பொருளையே வேறு சொற்களால் ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அவை இந்த வேதாகமங்களுடைய விரிவு என்று கருதப்படும் என்று சொன்னார். வேறு உரைக்கும் என்றால் மொழி மாற்றி கூறுகின்ற நூல்கள் இவற்றின் விரிந்த நூல்கள். இந்த வேதாகமங்களிலிருந்து விரிந்த நூல்கள் எப்படின்னு கேட்டா, இப்ப சிவஞான போதம், அந்த சிவஞான போதமாகின்ற முதல் நூல், அந்த முதல் நூலுடைய பொருளை மாற்றாமல் ஆனால் வேறு சொற்களை பயன்படுத்தி அதே 12 நூற்பாக்களை தான் வேறு சொற்களினாலே அமைத்து அந்த நூற்பாக்களுக்கு அதிகரணங்களையும் முதல் நூல் கொண்டிருக்கின்ற அதே வரிசையிலே கொள்ளாமல், அதே எண்ணிக்கையில் கொள்ளாமல் தன் விருப்பப்படி வேறு உரைத்து ஆனால் முதல் நூலுடைய பொருளை விளக்கி கூறுகின்ற பாஷ்ய நூலாக அமைந்திருப்பது சிவஞான சித்தியார் என்பதனால இது முதல் நூலை வேறுரைக்கும் விரிந்த நூல் என்று கொள்ள வேண்டும். வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். இப்ப வேத நூல் சைவ நூல் என்பதை திரும்பவும் எடுத்துக்கொள்வோம். அவை ஆதி நூல் என்றால் உலகத்தின் முதல் நூல்கள். முதல் நூல் என்பது என்னன்னு கேட்டா டைம், காலத்தினால் முதல் நூல்கள். வேதம் என்பது தொடர்ந்து இறைவன் உலகத்தை படைப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு கருவி அவன் கையில. நம்முடைய திருநெல்லூர் பிரமணம் தேவாரத்துல சொல்வார், மறைநான்கும் பாட்டென்பர் தம் பாட்டு என்பர் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றார். ஏன் பாட்டுன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டா, பெருமான் ஆடுகின்ற இயல்பு கொண்டவன், கூத்தாடும் இயல்புடையோன். அவருடைய கூத்து என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய கூத்து என்பது பஞ்ச கிருத்தியமாகின்ற கூத்து. படைத்தல், காத்தல், மறைத்தல், அப்புறம் ஒடுக்குதல், அருளல். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகின்ற 5 கிருத்தியங்கள். இதைதான் ஆடலாக அவன் செய்கின்றான். ஒருவன் பாடுகின்றான் என்று சொன்னால் அவன் தானே பாடுவான். ஒருவன் ஆடுகின்றான் என்று சொன்னால் அவன் ஒரு பாட்டிற்கு ஏற்பத்தான் ஆடுவான். இப்பொழுது ஆட்டம் இல்லாமல் பாடல் நிகழும், ஆனால் பாடல் இல்லாமல் ஆட்டம் நிகழாது. ஆகவே ஆடுவானுக்கு துணை செய்வது எது அப்படின்னு கேட்டா ஒரு பாடல். மறை நான்கும் நான்மறையும் தம் பாட்டென்பர் என்று சம்பந்தப்பட்ட அருளிய காரணத்தினாலே பஞ்சகிருத்தியமாகின்ற நடனத்தினை செய்கின்ற இறைவனுக்கு அவ்வாறு அந்த நடனத்தினை ஈற்றுவதற்கு துணை செய்கின்ற கருவி எது என்று கேட்டால் இந்த வேதம் என்று பார்க்கின்றோம். ஆகவே இது பண்டுபோல் இறைவன் தொடர்ந்து உலகினை படைத்துக் கொண்டே இருப்பதற்கு துணை செய்வதனால இது பழைய நூல் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் எழாது. இது ஆதி நூல் என்று சொல்லப்பட்டது. அனாதி அமலன் தரு நூல். அனாதி அமலன், அமலன் என்றால் மலத்திலிருந்து நீங்கியவன். ஒரு காலத்திலே மலத்திலிருந்து நீங்கியவனா என்று கேட்டால் அங்கனம் இல்ல. மலம் என்பது அவனை என்றுமே சென்று பற்றாது, அதற்கு அந்த ஆற்றல் கிடையாது. இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கியவன் என்பதனால தொன்று தொட்டு என்று அமலன் என்று அறியப்படாமல் தொன்று தொட்டு அனாதியாகவே பாசத்திலிருந்து நீங்கிய அந்த கடவுள் தருநூல் இரண்டும்
அவன் தருகின்ற நூல்கள் இந்த 2 நூல்களும். எவை என்று மீண்டும் கூறுகின்றார். ஆரண நூல், ஆரணம் என்பது வேதத்திற்கு இன்னொரு பெயர். அது பொது என்று சொன்னார். பொது என்பதனுடைய பொருளை நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கிவிட்டேன். அது எல்லா உயிர்களுக்கும் பொது, அதாவது சக்தி நிபாதம் நிகழாத உயிர்களுக்கும் பொது. இப்பொழுது சக்தி நிபாதம் நிகழாத உயிர்களுக்கும் இறைவனுடைய அருள் என்பது துணை செய்கின்றது. அப்பொழுது சக்தி என்ற அருள் பதிகின்றது என்று சொல்லுகிறீர்கள் ஐயா, அது பதிவதற்கு முன்பு அருள் இல்லாத தன்மை தான் கேட்டா அப்படி அன்று. அருள் பதிதல் என்பது முக்திக்குரிய நிலையிலே முக்தி இச்சை உண்டாகும் வண்ணம் அருள் பதிதல் தான் அருள் பதிதல் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒருவருக்கு முக்தி இச்சை மந்தமாக இருந்தால் சக்தி மந்தமாக பதிந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். முக்தி இச்சை தீவிரமாக இருந்தால் சக்தி தீவிரமாக பதிந்திருக்கின்றது கூறுகின்றோம். முக்தி இச்சையே இல்லாவிட்டாலும் அருளின் துணை கொண்டு உலகம் இயங்காது என்பதனால அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது என்று அம்மையார் கூறினார் என்பதனால அருளே முக்தி பேற்றையும் தருவது. ஆகவே முக்தி பேற்றுக்கு உரிய பக்குவத்தை அடைகின்ற வரையிலும் அருளே நம்மை வளர்த்தெடுக்கின்றது. எவ்வாறு வளர்த்திருக்கின்றது? வேதித்து நம்மை வளர்த்து எடுக்கின்றது என்று திருவாசகம் திருவெம்பாவிலே நம்முடைய குருநாதர் கூறுகின்றார் என்பதனால அருள் பதிதல் என்பது அது முக்தியிச்சை உண்டாகும் வண்ணம் பதிதல் என்ற பொருளிலே சொல்லப்பட்டதை தவிர அருளின் துணையின்றி உலகம் இயங்குகின்றது என்ற பொருளிலே சொல்லப்படல. ஆகவே அருள் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுப்பட நிகழ்கின்றது. எல்லா உயிர்களுக்கும் பொதுப்பட அருள் நிகழும் பொழுது வேதம் என்பது நூலாக அமைகின்றது. முக்தியிச்சை நிகழ்கின்ற அளவிற்கு அருளானது சிறப்பு வகையிலே பதிகின்றது ஒரு சில உயிர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அந்த உயிர்கள் மட்டுமே பயன்படுத்துகின்ற தனி நூல்களாக ஆகமங்கள் அமைகின்றன. அந்த ஆகமங்கள் அருகிலே வந்து துணை செய்கின்றன என்பதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று சிவபுராணம் கூறுகின்றது. அன்னித்தல் என்ற சொல்லுக்கு தித்தித்தல் என்பது ஒரு பொருள், அருகே வந்து அருள் செய்தல் என்பது ஒரு பொருள். பெருமான் ஆகம வடிவத்திலே இருந்து அருகிருக்கின்றான், பொதுப்பட இல்லாமல் சிறப்பு வகையிலே கிட்டக்க வருகின்றான் என்பது பொருள். ஆகவே ஆரண நூல் பொது. சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். சைவம் என்றால் என்ன? இங்க சைவம் என்று சொல்லப்பட்டது சைவ ஆகமங்கள். அவை அருஞ்சிறப்பு நூலாம் என்றால் அவை சிறப்பு நூல். சிறப்பு நூலை அருஞ்சிறப்பு நூல் என்று கூறினார். அருமைப்பாடு என்னன்னு கேட்டா இந்த முக்தி இச்சை என்பது அருமைப்பாடு கொண்ட ஒரு உணர்ச்சி என்பதனால ஒருவருடைய முக்தி இச்சையை தணிப்பதற்காக எழுகின்ற நூல்கள் இந்த ஆகம நூல்கள் என்பதனால அவை அருஞ்சிறப்பு நூல்கள் என்று சொல்லப்பட்டன. சரி, இந்த 2 நூலுக்கும் உரியவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது நீதியினால் உலகர்க்கும் சக்தி நிபாதற்கும் நிகழ்த்தியது. நீதியினால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா உலக நீதி சைவ நீதி என்று 2 நீதி. உலக நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திற்கென்று இருக்கின்ற ஒரு அறம், அதை உண்மை என்று கடைபிடிப்பவர்கள் உலகர். சைவ நீதி என்று உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா புகழ்ச்சோழ நாயனார் வராரு. வந்து பார்த்தா யாரோ பகை புலத்து மன்னர் அவருடைய பட்டத்து யானையும் பாகர்களையும் வெட்டி விட்டார்கள் என்று தவறாக செய்தி போய் வராரு. சேனையோடு வருகின்றார். வந்து பார்த்தால் அந்த படுகளத்திலே யானை பட்டு கிடக்கின்றது, பாகர இவர் பிடிந்து கிடக்கின்றனர். அந்த இரத்த கரை படிந்த மழு ஆயுதத்தை கையிலிருந்து விலக்காமல் 2 கைகளை கொண்ட ஒரு யானை போல அங்கு 24 நின்று கொண்டிருக்கின்றார். இந்த கொடிய செயலை செய்து யார் என்று மக்களை கேட்கும் பொழுது உனக்கு எதிராக மாற்றுப்புறத்து மன்னர்கள் யார் தைரியமாக வருவார்கள், இந்த அடியார் பெருமகனார் தான் இவ்வாறு செய்து விட்டார் என்று காட்டுகின்றார்கள். அப்பொழுது மன்னன் என்ன நினைக்கின்றான், பிழைபடி நன்றி அடியார் கொல்லார் என்று நினைக்கின்றான். இது உலக நீதிக்கு மாறானது. இது சைவ நீதி. அதாவது ஒரு சிவபக்தருடைய மனதிலே எது நிகழும் அப்படின்னு கேட்டா அடியாரிடத்திலே குற்றம் காணாத பண்பு என்பது ஒரு சைவரிடத்திலே இயல்பாகவே நிகழும். அதாவது சிவபக்தி என்பது என்ன அப்படின்னா சிவபக்தி செய்கின்ற அடியார்களிடத்திலே குற்றம் இல்லை என்பது என்ற கொள்கை.
கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லான் நாமம் நமசிவாயவே. இவன் கொலைகாரன், இவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று உலா மக்கள் நினைப்பதை போல புகழ்ச்சோழர் நினைக்கல. அந்த அடியார் கையில கொன்றவர் என்று தெளிவாக தெரிகின்றது. என்ன ஆச்சுன்னு போய் கேட்கிறான் அவன். சிவகாமி ஆண்டாருடைய அந்த பெருமானுக்குரிய மலர்களை அவரை பறித்து கொண்டு குடியில எடுத்து செல்லும் பொழுது இந்த யானையானது அதை பறித்து சிந்தியது. அதனை விலக்காது இந்த பாகர்கள் தவறினார்கள் என்பதால இந்த அறுவரையும் கொன்றேன் என்று அவர் துணிவோடு எடுத்து இயம்புகின்றார். அப்பொழுது இவர்களுக்கு நான் தானே சாப்பாடு போடுகின்றேன், சம்பளம் கொடுக்கின்றேன். அதனால அங்கனர் அடியார் தம்மை செய்த அபராதத்திற்கு இங்கிது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். மங்கள மழுவால் கொள்கை வழக்குமன்று இது ஆம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனர் திருவு நேர்வார் என்று அந்த இறைவனுடைய அடியார்கள் பிழைபடி நன்றி கொல்லார் என்றது அந்த கொள்கையோடு மட்டுமில்லாமல் நீங்கள் உரிய தண்டனையைத்தான் கொடுத்தீர்கள், ஆனால் அது போதுமானதென்று இருக்கின்ற நான், எனக்கும் இவர்கள் செய்த பாவத்தினுடைய பங்கு உண்டு என்பதனால என்னையும் கொள்ள வேண்டும். மழு என்பது பெருமானுடைய கையில் இருக்கின்ற ஒரு மங்கள ஆயுதம். அதனால் கொல்லப்படுகின்ற தகுதி சிறியனுக்கு இல்ல. என்னுடைய உடைவாளாலேயே என்னை கொல்லுங்கள் என்று தன்னுடைய உடைவாளை கொடுத்தானா புகழ்ச்சோழ மன்னன். இது உலக நீதி என்று, இது சைவ நீதி என்பதனால நீதியினார் என்று சொன்னால் உலக நீதியை கடைபிடிக்கின்ற உலகர்களுக்கு வேதமானது அவர்களுக்கான கான்ஸ்டிடியூஷன், ஸ்டாச்சூட், அவர்கள் முன்னேறுவதற்கான ஒழுக்க நெறிகளை காட்டுகின்ற நூல், சட்ட நூல். அதே நேரத்தில் உலகர்களால் அறிந்து கொள்ள முடியாத சைவ நீதி, அந்த சைவ நீதி சைவருடைய உள்ளத்திலே விளங்குகின்றது. அது விளங்குவதற்கு காரணம் அவர்களுக்கு அருள் பதிந்து விட்டது. அவர்கள் பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாகி விட்டார்கள். சக்திரிவாதம் நிகழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் உள்ளத்திலே சைவ நீதி திகழ்கின்றது. அப்பொழுது எந்த உலக மக்களுடைய உள்ளத்திலே உலக நீதி மட்டும் திகழ்கின்றதோ அவர்களுக்கு வழிமுறைகளை போதிக்கின்ற சட்ட நூலாக வேதம் அமைகின்றது. மாறாக சைவ நீதி எவருடைய உள்ளத்திலே திகழ்கின்றதோ, இப்ப குலச்சிறை நாயனார் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொழி வேறுபாடின்றி, குல வேறுபாடின்றி, எந்த கேள்வியும் கேட்காம ருத்ராட்சம், விபூதி, நாவிலே 5 எழுத்து இவற்றை கண்ட அளவிலே அந்த அடியார்கள் காலிலே விழுந்து வணங்கி, அவர் ஒருவரா வந்தாலும் சரி, கூட்டமா வந்தாலும் சரி, இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவர்களை மரியாதை செய்து அமுதூட்டி வணங்கி பெருமைப்படுத்துகின்ற தன்மை கொண்டவர் குலச்சிறை நாயனார். அது சைவ நீதி என்று பார்க்கின்றோம். அப்ப அவருக்குரியது நூல் சைவாகமம் என்று பார்க்கின்றோம். நலமிலராக நலமுதுண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமுதுண்டாக தமம்பணி குலச்சிறை என்று அவருடைய பெருமையை சம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாய் மொழியாலே கூறுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கின்றவர்களை உலக பொதுமக்களோடு எவ்வாறு சமமாக எண்ண முடியும்? ஆனால் உலகிலே இருக்கின்ற எல்லோருக்கும் நூல் வேண்டும். அப்பொழுது எல்லோருக்குமாக இருக்கின்ற நூல் என்பது வேதம். அதுல கிரீமி லேயர் என்று சொல்லப்படுகின்ற முக்திக்குரிய ஆன்மாக்கள், இந்த பிறவியோடு பிறவி அறுக்கின்ற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்கள், அவர்கள் உறுதியாக இந்த பிறவியிலேயே வரு பிறவிகளை அறுத்து முக்தி பெற்றினை பெற வேண்டும். அதற்கு துணை செய்கின்ற ஸ்பெஷல் புக், சிறப்பு நூல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா அது சைவாகமம். இப்பொழுது இந்த சைவாகமம் என்பது வேதத்திற்கும் சைவாகமத்திற்கும் என்ன ஒரு உறவு இருக்கின்றதுன்னு கேட்கும் பொழுது அது அந்த உறவினை ஒரு ஊமையினாலே கூறுவார் பாம்பன் சுவாமிகள். என்னன்னு கேட்டா, பொது நூலுக்கும் சிறப்பு நூலுக்கும் ஒரு உறவு இருக்கின்றது. அந்த உறவு என்பது எப்படிப்பட்டதுன்னா சூத்திரமும் பாஷ்யமும் போல அப்படின்னா, இது எப்படின்னா வித்தும் விருட்சமும் போலன்னு நினைக்கலாம். இப்ப வித்து இருக்கின்றது, அந்த வித்திற்குள் விருட்சம் இருக்கின்றது. அந்த வித்து முளைத்து விருட்சமான பிறகுதான் இந்த வித்திற்குள் விருட்சம் இருக்கின்றது என்பது நமக்கு தெரிகின்றது. இப்பொழுது ஒரு விருட்சத்தை விரும்புபவன் அந்த விருட்சத்துக்குரிய வித்தினை வித்திட்டு அந்த முளையினை காப்பாற்றி அந்த விருட்சத்தினை பெறுகின்றான்.
எல்லா விருட்சங்களுடைய வித்துக்களும் அமைந்திருக்கின்ற ஒரு பெட்டி போன்றது வேதம் என்பதனால்தான் வேத நெறி தழைத்தொங்க மிகு சைவ துறை விளங்க. அந்த நெறியிலே மேம்பட்டிருக்கின்ற, தவத்தினால் மேம்பட்டிருக்கின்ற சைவத்துறையானது விளங்கும் வண்ணம் ஆளுடைய பிள்ளையார் அவதரித்தார் என்று சேக்கிழார் பெருமான் கூறுவார். அப்ப எல்லா வித்துக்களும் அடங்கிய ஒரு நூல் என்பது வேதம். அது பொது நூல். அதிலிருந்து இந்த சக்தி நிபாதற்குரிய வித்து, முக்தி பெற்றினை தரக்கூடிய முக்தி விருட்சம், அதற்குரிய வித்தும் அந்த வேதத்தில் தான் இருக்கின்றது. அது வித்தாக இருக்கின்றது. ஆகமங்களிலே அது விருட்சமாக இருக்கின்றது. வித்திற்கு நிழல் இல்லை, விருட்சத்திற்கு நிழல் உண்டு. ஆகவே சக்தி நிபாதர்கள் அருள் நிழலை தேடி முக்தி விருட்சத்தினை அடைகின்றார்கள். ஆனால் அந்த முக்தி விருட்சத்திற்கும் வித்து என்பது வேதத்தில் இருக்கின்றது என்பது அந்த வேதத்திற்கும் ஆகமங்களுக்கும் உள்ள உறவு என்பதை தவறாது உணர வேண்டும். ஆகவே வேதங்களிலே ஆகமங்கள் இல்லை என்று கருதக்கூடாது. அது கருதக்கூடாது என்பதை எவ்வாறு கூறுகின்றார் கேட்டா, வேதாந்த தீதில் பொருள் கொண்டுரைக்கும் நூல் சைவம். வேதத்தின் முடிந்த முடிவு என்று சொல்லப்படுகின்ற வேதாந்த பகிர்ந்த உபநிடதங்கள், அதிலே சொல்லப்பட்ட தீதினை இல்லையாக சொல்கின்ற பொருள் மேட்டர், அப்படின்னா சப்ஸ்டன்ஸ். தீது என்பது பிறவி, பிறவினை இல்லையாக செய்கின்ற பொருள் என்பது முக்திக்கு உபாயத்தை தருகின்ற வழிமுறை. அதனை கொண்டு உரைக்கும் நூல். அது வித்து போல இருக்கின்றது, அதனை முகந்து கொண்டு விரித்து உரைக்கின்ற நூல் சைவம் என்பதனால இந்த ஆகமங்களுக்கு வித்தாக அமைகின்றன வேதம் என்பதை அருணந்தி சிவனார் இங்கு நமக்கு சிறப்பாக உணர்த்துகின்றார். அதை தவிர சூத்திரமும் பாஷ்யமும் போல அந்த உறவினை கூறுகின்றார். சூத்திரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, 12 சூத்திரங்கள். நமக்கு சிவஞான போதம் 12 சூத்திரங்கள். தொல்காப்பியருடைய சூத்திரங்கள் பல இருக்கின்றன, நூற்பாக்கள். அந்த நூற்பாக்களுக்கு பல உரைகள் இருக்கின்றன. சேனாவரையர் உரை, இளம்பூரணர் உரை, நச்சினார்க்கினியர் உரை என்ற பல உரைகள் இருக்கின்றன. உரையாசிரியர்கள் தமக்குள் வேறுபடலாம், ஒத்து போகலாம். வேறுபடாமல் பல உரைகள் எழுந்திருக்க மாட்டார். இப்பொழுது வேதத்தினுடைய மெய்ப்பொருள் இதுதான் என்று அந்த உண்மை உள்ளக்கிடையை விளக்குகின்ற பாஷ்யம் போல் எழுந்தவை சைவாகமங்கள் என்பதனால சைவாகமங்களை யார் பேணுகிறார்களோ அவர்கள் வேதத்தின் உண்மை பொருளை அறிகின்றார்கள். மாறாக வேறு நூல்களை கொண்டு வேதத்திற்கு பொருள் விளக்கம் பெறுபவர்கள் அதனுடைய உண்மை பொருளை தவற விடுவார்கள் என்பது பொருள். ஆகவே வேதத்தின் உண்மை பொருளை விளக்குகின்ற பாஷ்யம் போல் அமைந்தவை இந்த ஆகமங்கள் என்று கொள்ள வேண்டும். இன்னொன்று, இப்ப நீதி என்பதை சொல்லிட்டோம். நீதியினால் என்பதை இரண்டிற்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீதியினால் உலகற்கும் நீதியினால் சக்தி நிபாதற்கும் என்றால், உலக மக்களுக்கு உரிய நீதியினை கொண்டு உலக மக்களை முன்னேற்றுகின்ற நூல் ஆறநூலாகின்ற பொது. அது ஏன் பொது என்று கேட்டால், அது சக்தி நிபாதற்கும் உரியது. சக்தி நிபாதற்கு ஆகமங்கள் மட்டுமே உரியன என்று கருதக்கூடாது. உலகற்கு உரிய நூலாகின்ற வேதங்கள் சக்தி நிபாதற்கும் உரிய நூல்கள். ஆனால் சைவ ஆகமங்கள் உலகற்கு உரிய நூல்கள் அல்ல, அவை சக்தி நிபாதற்கு மட்டுமே உரிய நூல்கள் என்பதனால அவை அருஞ்சிறப்பு நூலாம் என்று இவ்வாறு பெருமானே நிகழ்த்தியது. இந்த ஆகமங்களை எவ்வாறு அருளிருக்கின்றான் என்பதை சொன்னார். நீள்மறையின் என்றால் அனந்தமாகின்ற வேதங்களினுடைய ஒளி பொருள் என்றால் அதிலே சொல்லப்படாது விட்ட பொருள். சொல்லப்படாது விட்ட பொருள் என்பதனால்தான் பாஷ்யம் என்று கூறுகின்றோம். சொல்லப்படாது விட்ட பொருள் ஒன்றுமே இல்லைங்கிறீங்களேயா அப்படின்ட்டு சொல்லப்படாது விட்ட பொருள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதத்திலே ஒரு மந்திரம் சொல்கின்றது, இறைவனை மனமொழி மெய்களினாலே வழிபடுக என்று சொல்றது. தமிழ்வா யோ விஸ்வக்ஷயதி பேஷஸ்ய யக்ஷ்வா மகேசௌ மனசாய ருத்ரம் நமோபிர் தேவமசுருந்துவஸ்ய. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, முக்தி பெற்றை விரும்புவன் இறைவனாகின்ற உருத்திர பெருமானை மனமொழி மெய்களினாலே வழிபட வேண்டும், இடையராது என்று சொல்லிவிட்டது. இப்பொழுது மனமொழி மெய்களினாலே இறைவனுடைய வழிபாடு வேதத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழிபாட்டினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அந்த விஸ்தாரம், வழிமுறைகள் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன என்பதனால் ஆகமங்கள் இப்பொழுது வேதங்களுக்கே பாஷ்யம் போல அமைகின்றன
என்று பார்க்கின்றோம். ஆகவே ஆகமங்களை நோக்க வேதங்கள் சூத்திரம் போல் அமைகின்றன, வேதங்களை நோக்க ஆகமங்கள் பாஷ்யம் அதாவது விளக்க நூல் போல் அமைகின்றன என்று அறிய வேண்டும். இப்பொழுது ஒழிபொருள் என்று சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த விளக்கம் என்பது வேதத்தில் இல்லை என்ற அளவிலே சொல்லப்பட்டதை தவிர பொருளே வேதத்தில் இல்லை என்று சொல்லப்படல. பொருள் என்பது சூத்திர நிலையிலே வேதத்தில் சொல்லப்பட்டது என்பதனால வேதத்திலே இல்லாத பொருள் என்பது இல்லை. ஓதத்தகும் வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகும் பொருள் எல்லாம் உள என்று திருமந்திரம் கூறுகின்றது. வேதத்திலே சொல்ல வேண்டிய பொருள் அனைத்தும் சொல்லப்பட்டு விட்டன, ஆனால் சூத்திரம் என்ற அளவிலே சுருங்கிய நிலையிலே சொல்லப்பட்டன. அவற்றை விரித்து பாஷ்யம் என்ற நிலையிலே ஆகமங்கள் கூறுகின்றன. இறைவனுடைய வழிபாடு என்ற அந்த பொருளை எடுத்துக்கொண்டு, ஏன்னா வழிபாட்டினால்தான் முக்தி என்பதனால முக்திக்குரிய உபாயமாக அதனை எடுத்துக்கொண்டு ஆகமங்கள் விரிக்கின்றன என்று பார்க்கின்றோம். ஆகவே இங்கே நீள்மறையின் ஒழிபொருள் என்பது அந்த விரிவு அங்கு ஒழிபொருளாக இருக்கின்றது. அதனையும் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு அதோடு கூட வழிபாடாகின்ற அந்த விரிவினையும் வேதாந்தத்தின் தீதில் பொருள் என்றால், வேதாந்தம் என்பது உபநிடதம், அந்தம் என்றால் முடிவு, லொகேஷனால வேதத்தினுடைய இறுதியிலே இருக்கின்ற அந்த உபநிஷதங்களிலே சொல்லப்பட்ட முக்தி மார்க்கம் அது தீதில் பொருள் என்பதனால பிறவி அறுக்கின்ற பொருள். அந்த பிறவி அறுக்கின்ற உபாயத்தினை கொண்டு என்றால் தான் முகந்து கொண்டு உரைக்கும் நூல் என்பதனால அதனை விரித்து உரைக்கும் நூல் சைவம். இப்பொழுது வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட முக்தி நிலையும் சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட முக்தி நிலையும் வெவ்வேறு இல்லை என்பது இங்கு ஆசிரியருடைய கருத்து என்பதனால வேதாந்த திதில் பொருளையே சைவ ஆகமங்களும் உரைக்கின்றன என்று இங்கு உறுதிபட உரைக்கின்றார் என்பதனால இந்த வேதமும் ஆகமங்களும் தான் நமக்கு உண்மை நூல், பிற நூல் திகழ்பூர்வம். இவற்றோடு மாறுபடுகின்ற நூல்கள் பூர்வம், திகழ்பூர்வம் என்று சொன்னார். பிற திகழ் நூல் பூர்வம் என்று கொள்ள வேண்டும், அதாவது பிறவாக திகழ்கின்ற நூல்கள். இவற்றிலே சொல்லப்பட்ட முடிந்த முடிவிற்கு மாறாக திகழ்கின்ற நூல்கள் பூர்வம் என்றால் முன்னிலை நூல்கள். வேண்டாத நூல்கள் சொல்லல, அவையெல்லாம் இந்த வளர்ச்சியினை பெறாத நூல்கள், இந்த கருத்திற்கு வருவதற்கு முன்பாக கொள்ளப்பட்ட கருத்துக்கள் என்பது பொருள். பூர்வ பட்சம் என்றால் முன்னிருக்கின்ற கருத்து நிலை என்பது பொருள். அந்த நூல்கள் இப்பொழுது சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்றார். சிவாகமங்களாகின்ற இந்த 28 சித்தாந்தமாகும் என்றால் என்ன பொருள்னா முடிந்த முடிவாகும். இதுல இன்னொரு நயம் என்னன்னு கேட்டா, சைவ ஆகமங்கள் வேத பொருளுக்கு சித்தாந்தமாகும், ஏனைய நூல்கள் வேத பொருளுக்கு பூர்வ பட்சமாகும். அதாவது வேதத்திலே முடிந்த முடிவாக எந்த ஒரு மெய்ப்பொருளானது சொல்லப்பட்டதோ, வேதத்திலே எந்த ஒரு பதிபசுபாசம் என்ற முப்பொருள் சொல்லப்பட்டதோ, அவற்றின் இலக்கணங்கள் சொல்லப்பட்டனவோ, அவற்றோடு மாறுபடுகின்ற முன்னிலை கருத்துக்கள் எல்லாம் அவற்றை உரைக்கின்ற நூல்கள் பூர்வபக்ஷங்கள். அந்த வேத கருத்துக்களை உள்ளவாறு விளக்குகின்ற பாஷ்ய நூல்களாகின்ற சைவ ஆகமங்கள் வேதத்திற்கு சித்தாந்த நூல்கள். ஆகவே சைவ நூல்கள் என்பன வேத சித்தாந்தமாகும் என்ற பொருளும் இந்த பாடலுக்கு வந்து அமைகின்றது. நுணுக்கமாக நோக்கினார். சித்தாந்தம் என்பது காரண இழுகுறியாக இந்த 28 ஆகமங்களை குறிக்கும் என்ற பொருளோடு அமையாமல் இங்கு சித்தாந்தம் என்று சொல்லப்படுபவை வேதத்தின் உண்மையான மெய்ப்பொருள், வேதத்தின் உண்மையான உள்ளக்கிடை என்பது சைவ ஆகமங்களிலே தான் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் இந்த 15வது பாடல் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. அடுத்து வருகின்ற 16வது பாடலிலே சித்தாந்த நன்னெறியிலே நிற்கின்ற அந்த உயிர்களுக்கு முதல்வன் இந்த பிறவியிலேயே தன்னுடைய பெருங்கருணையினால இனி பிறவி இல்லாத முக்தி பெற்றினை நிச்சயமாக அருள்கின்றான் என்ற உறுதிப்பாடானது 16வது பாடலிலே உரைக்கப்படுகின்றது. அந்த பாடலை வருகின்ற வகுப்பிலே வருகின்ற வியாழக்கிழமை என்று பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர